வணக்கம். காலையில் ஸ்டாலினுக்கு வந்த அதிர்ச்சி செய்தி. விஜய் போட்ட கையெழுத்து. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்று சட்டசபை கூட்டத்தொடர் 2வது நாள் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் திமுகவின் கூட்டணிகளாக இருந்த விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் மற்றும் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளது தயவின் காரணமாகத்தான் தற்பொழுது விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்றார். ஆனால் இனி அவர்களது ஆதரவு தேவையில்லை. ஏனென்றால் எப்ப வேண்டுமானாலும் அவர்கள் ஆதரவை வாபஸ் பெறுவார்கள். இதனால் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலும், அவர்களது தேவையை பூர்த்தி செய்யும் அளவிற்கு அனைத்து திட்டங்களையும் கொண்டு வர முயற்சி செய்வார்கள். தற்பொழுது அதிமுகவின் 30 எம்எல்ஏக்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் விஜய் அவர்களை முதல்வராக நீடிக்கலாம் என்ற கையெழுத்தை இன்று வாக்கெடுப்பின் பொழுது விஜய் அவர்கள் முதல்வராக தொடரலாம் என்று வாக்குகளை செலுத்துவார்கள். அப்படி செலுத்தும் பட்சத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்தின் முதல்வராக 5 ஆண்டுகள் விஜய் அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீடிக்கலாம். அதே சமயம் வெள்ளை அறிக்கையை விஜய் அவர்கள் வெளியிட்டு கடந்த ஆட்சியில் செய்த ஊழல்களை வரிசையாக 245 ஊழல்கள் செய்ததை ஆதாரத்துடன் இன்று வெள்ளை அறிக்கையாக வெளியிடுவார். இந்த செய்தி காலையில் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்துள்ளது. மேலும் அவரால் சட்டமன்றத்திற்கும் செல்ல முடியவில்லை. ஏனென்றால் அவர் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்ததால் தற்பொழுது முன்னாள் எம்எல்ஏவாகத்தான் செயல்படுகிறார். அவர் வீட்டிலேயே தான் இருக்கிறார். எப்ப வேண்டுமானாலும் கைது நடவடிக்கை உத்தரவும் பாயலாம். ஸ்டாலின் அவர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத பெரிய தலைவலியாக விஜய் அவர்கள் மாறிவிட்டார். கருணாநிதி அவர்களுக்கு கூட ஜெயலலிதா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு டார்ச்சரை கொடுக்கவில்லை. ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு விஜய் அவர்கள் பதவியேற்ற 3வது நாளிலேயே ஒட்டுமொத்தமான அதிகாரங்களும் ஸ்டாலின் அவர்களுக்கு பறிபோகிவிட்டது. மேலும் அவருக்கு உறுதுணையாக இருந்த IAS IPS அதிகாரிகள் அனைவரையும் இடமாற்றம் செய்து தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளையும், உண்மைக்கு வேலை செய்யக்கூடிய IAS IPS அதிகாரிகளையும் அமர்த்தியுள்ளார். மேலும் கடந்த ஆட்சியில் செய்த ஊழல்கள் பட்டியல்களையும் தயார் செய்து கொண்டிருக்கிறார். இதனால் திமுகவின் ஆட்சியில் செயல்பட்ட மாஜி அமைச்சர்களது பெயர்களும் அவர்கள் செய்த தவறுகளும் ஆதாரத்துடன் விஜய் அவர்கள் வெளியிடும் பட்சத்தில் திமுக அடுத்த 20 ஆண்டுகள் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலைமையும் உருவாகும். அது நடந்தால் நிச்சயம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாகவே மாறும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த நிலையில்தான் ஸ்டாலின் அவர்கள் அவசரமாக தனது ஆதரவாளர்களுடனும் திமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகளுடனும் ஆலோசனை நடத்தி வருகிறார். உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்பட வேண்டும். மக்களுக்கு தேவையான மக்களது பிரச்சனைகளை சட்டசபையில் எடுத்துரைத்து அனைத்து கவனத்தையும் திரும்ப பெற வேண்டும். இல்லை என்றால் மக்கள் நம்மளை ஒதுக்கிவிடுவார்கள் என்று ஸ்டாலின் அவர்கள் நேற்று இரவு முழுவதுமாக உதயநிதி அவர்களிடம் கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். எதிரியாக விஜயை பார்க்க வேண்டாம். நேற்று முதல் நாள் சட்டசபை கூட்டத்தொடரிலும் கூட விஜய் அவர்களுக்கு சட்டசபை மரபுபடி ஒரு வணக்கம் கூட அவர் வைக்கவில்லை. இது ஜெயலலிதா அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் வணக்கம் செய்திருப்பார். அதே சமயம் கலைஞர் அவர்களும் மரியாதை நிமித்தமாக மரியாதை செலுத்தியிருப்பார்கள். ஆனால் இப்பொழுது விஜய் அவர்களுக்கு உதயநிதி அவர்கள் மரியாதை செலுத்தாதது சட்டசபையின் மரபுகளை மீறுவதாகவும் இது ஒழுக்கம் அற்ற செயல் என்றும் உதயநிதி அவர்களை கண்டித்துள்ளார் ஸ்டாலின் அவர்கள். மக்களின் குறைகளை தீர்க்கக்கூடிய ஒரு தலைவனாகத்தான் உங்களை சட்டசபைக்கு நாங்கள் அனுப்பியுள்ளோம். உங்களது எதிரியாக விஜயை பார்க்க வேண்டாம். மக்களது ஒட்டுமொத்த திட்டங்களையும் விஜய் அவர்கள் செய்ய தவறியதும், அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாததும், சட்ட ஒழுங்கை பற்றியும் சட்டசபையில் நீங்கள் பேச வேண்டும். அதுதான் மக்களது மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் அமையும். இல்லை என்றால் விஜய் அவர்கள் எப்படி எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ச்சியாக வெற்றியடைந்தாரோ, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது கூட பெருவாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைந்தாரோ, அதே நிலைமை விஜய் அவர்களுக்கு வந்துவிட்டால் காலம் முழுவதும் நீங்கள் எதிர்க்கட்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற தகவலும் திமுகவிற்கு வந்துள்ளது. இதனால் தான் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியிலும் தற்பொழுது களப்பணிகளை இன்னமும் அதிகரிக்க வேண்டும். ஏனென்றால் விஜய் அவர்கள் கூறிவிட்டார், எனது ஆட்சியில் ஏதேனும் தவறோ ஊழலோ நடைபெறக்கூடிய அந்த எண்ணம் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அதை
ஒட்டுமொத்தமாக கற்பனையாகவே வைத்துவிடுங்கள். நிஜத்தில் அது நடந்தால் அதற்கான நடவடிக்கைகளை நான் கடுமையாக எடுப்பேன் என்பதை மேடையிலேயே பதவியேற்ற அடுத்த நொடியிலேயே கூறியுள்ளார். இது எந்த ஒரு முதல்வரும் எந்த ஒரு மாநிலத்திலேயும் பேசியது கிடையாது. அது மட்டுமல்ல, விஜய் அவர்களுக்கு ஆதரவாக அதிமுகவும் பக்கபலமாக இருப்பதால் நிச்சயம் அரசியல் களத்தில் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக அடுத்த 5 ஆண்டுகள் தமிழக மக்கள் நல்வாழ்விற்காக விஜய் அவர்களது களம் மாறும். அதே சமயம் எதிர்வரக்கூடிய அரசியல் களமும் திமுக இல்லாமல் அதிமுக வர்சஸ் விஜய் அவர்கள் என்று மக்கள் தேர்வுகளை மேற்கொள்வார்கள். இனி திமுகவின் நிலைமை 3வது இடத்திற்கு எதிர்வரக்கூடிய அரசியலில் மாறும். தற்பொழுது கூட்டணிகள் விஜய் அவர்களுக்கு முழுமையான ஆதரவுகளை அடுத்த 5 ஆண்டுகள் கொடுத்தாலும் எதிர்வரக்கூடிய தேர்தலிலும் விஜய் அவர்களுடனே பங்கேற்பார்கள். இதனால் திமுக கூட்டணி இல்லாமல் 234 தொகுதிகளில் போட்டியிட்டால் 20 முதல் 25 தொகுதிகளை தாண்டுவதை மிகப்பெரிய ஒரு கடினமான சூழலாக. அடுத்த செய்தி, திமுகவில் வெடித்த உட்கட்சி மோதல். ஸ்டாலின் அவர்கள் தோல்வியடைந்ததற்கும் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை வந்ததற்கும் சில மாஜி அமைச்சர்கள் செய்த தவறுதான். என் நேரு, குறிப்பாக சேகர்பாபு செய்த தவறுகளின் காரணமாகத்தான் தற்பொழுது எதிர்க்கட்சி அந்தஸ்தை வந்துள்ளோம் என்றும் ஸ்டாலின் அவர்கள் நடத்திய 3 சுற்று அறிக்கையில் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ள தகவல்கள், தனது கணவர் மீது எந்த ஒரு தவறும் கிடையாது, அவர் அனைத்தையும் நம்பிவிட்டார். சேகர்பாபு அவர்கள் கூறியதையும் சபரிசன் அவர்கள் கூறியதையும் அனைத்தையும் நம்பி சில மாற்றங்களை செய்ததுதான் ஒட்டுமொத்த தோல்விற்கும் காரணம். வேட்பாளர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு தகுதியில்லாத நபர்களுக்கு பதவிகளை வழங்கி எந்த இடத்தில் தோல்வியை தழுவோமோ அந்த இடத்திலேயே பல தகுதியில்லாத நபர்களை தேர்தலில் வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டது தான் மிகப்பெரிய தவறு. கொளத்தூர் தொகுதியில் விஜய் அவர்களை பிரச்சாரத்திற்கு அனுமதித்திருக்க வேண்டும். ஆனால் விஜய் அவர்களை அனுமதிக்காமல் சேகர்பாபு அவர்கள் செய்த தவறின் காரணமாகத்தான் எனது கணவர் தோல்வியை தழுவினார் என்றும் சேகர்பாபுவை கிட்டத்தட்ட 48 மணி நேரம் கடுமையாக திட்டியுள்ளார் ஸ்டாலின் அவர்கள். இனி சேகர்பாபு அவர்கள் முக்கிய பதவியிற்கு வருவது கடினம்தான். 2 நாட்களாக அவர் ஸ்டாலின் அவர்களது வீட்டு வாசலிலேயே நிற்கிறார் என்பதும் நம்மால் பார்க்க முடிகிறது. விஜய் அவர்களது ஒற்றை மந்திரம் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களது குடும்பத்திற்குள்ளேயே பல பிரச்சனைகளையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனால்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்கள் முதல்வராக வர வேண்டாம், எடப்பாடியாரே வரட்டும் என்று நாம் அவருடன் கூட்டணி வைப்போம். ஆனால் அது அரசியலுக்கு செய்யக்கூடிய துரோகம். கருணாநிதி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று பலமுறை எடுத்து கூறியும் உதயநிதி கேட்கவில்லை. இதனால் அங்கு வீட்டிலும் பிரச்சனை. ஆனால் எடப்பாடி ஒரே வார்த்தையில் முடித்துவிட்டார், திமுகவுடன் கூட்டணி சேர்வது நாங்கள் ஒட்டுமொத்த துரோகத்திற்கு ஆதரவு கொடுப்பது போல, எங்களது தொண்டர்கள் அதை மன்னிக்க மாட்டார்கள், நாங்கள் எதிர்க்கட்சியாக கூட இல்லாமல் இருக்கலாம், எங்களது கொள்கைகளை விட்டு நாங்கள் ஒருபோதும் செயல்பட மாட்டோம் என்று எடப்பாடி கூறுவது சரியா தவறா? உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்படவில்லை என்றால் எதிர்வரும் காலங்களில் திமுக 3வது இடத்திற்கு தள்ளப்படும் என்று கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறு.